ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இபி நம்பரையும் ஆதார் நம்பரையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருந்தாலே போதும், ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை லிங்க் பண்ணிடலாம். இதில் 2-3 மெத்தட் இருக்குது. அதாவது ஒன் டைம் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணலாம். அப்புறம் 2-3 சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா 2-3 ஆதார் ஒரே ஆளையே லிங்க் பண்ணலாம். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க ஓனர் பேரில் சர்வீஸ் இருந்தாலும் உங்கள் நம்பரையும் இதில் லிங்க் பண்ணலாம். அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு வீடியோ முழுசாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இபி ஆதார் லிங்க்னு சர்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளாகவே இந்த மாதிரி பண்ணாவே அந்த லிங்க் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டாக சர்ச் பண்ணோட்டையும் பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், TNEB லிமிட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆதார் அப்லோடு பண்ண சொல்லி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் இவங்களாம் மட்டும் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் நம்பரோட ஃபோன் நம்பரை கையில் வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பருக்கு தான் இப்போ ஓடிபி வரும். முன்னாடி வேறு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆதார் கார்டெலாம் அப்லோடு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது மாதிரி தேவையில்லை. இப்போ நம்பர் கொடுத்து SMS வந்தாலே போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இபி பில்லு கட்டியிருக்கு. கரண்ட் பில் நம்பரில் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை சர்வீஸ் நம்பரு அதில் இருக்கும். முன்னாடியே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதான் சர்வீஸ் நம்பரு. உங்களுக்கு அந்த ரெஜன் கோடு தெரில அப்படின்னா இதில் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டாக 01லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரில் உங்களோட சர்வீஸ் நம்பரை கொடுத்துக்கலாம். சர்வீஸ் நம்பரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நம்பர் கொடுக்கலாம். ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களோட இபி நம்பரில் லிங்க் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க, கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கேப்சா ஃபில் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற மாதிரி கேப்சாவை ஃபில் பண்ணிக்கிட்டு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் நம்பரும் உங்களோட நேம் இருக்கும். அது கரெக்டானு பார்த்துக்குங்க. பார்த்தோட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஓனர் அப்படின்னா, அந்த சர்வீஸ் நம்பருக்கு நீங்கள் தான் ஓனர்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓனர் வேறு, பட் நான் அந்த வாடகைக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்து உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஓனர் நான் தான் அப்பா பேரில் இருந்துச்சு, இப்போ என் பேருக்கு மாற்றாமல் இருக்குது, பழசாவே அப்படியே இருக்குதுன்னா மூணாவது ஆப்ஷனு. நாலாவதாக இருக்கிறது NRIங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓனர் ஃபாரினில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொடுத்து நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்னு கொடுத்துருவாங்களா, அதில் உங்கள் ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போனோட்டி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸாக உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிடும். உங்கள் ஆதார் நம்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு உடனே மெசேஜ் வந்துடும். அடுத்த பேஜில் வந்துடும். அதில் உங்கள் சர்வீஸ் நம்பரும் உங்கள் நேமும் உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே வந்துடும். தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.